தமிழகத்தில் மத்திய உணவு திட்டம் எத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக பார்க்கப்படுகிறதோ அதேபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது. பசியுடன் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தகைய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். திங்கள் வியாழன் உப்புமா, செவ்வாய் வெள்ளி கிச்சடி, புதன் பொங்கல், உணவின் அளவு 200 கிராம், சாம்பார் 100 கிராம், காய்கறிகள் அவசியம். முதலில் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டம் தற்போது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. 356 அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்திற்கான உணவை சமைத்துக் கொடுக்கும் பணிகளை அவுட் சோர்சிங் செய்ய முடிவெடுத்துள்ளது. இதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளிக்கையில், தரம் குறைந்த உணவு, சமையலறையில் தூய்மையற்ற சூழல் ஆகியவற்றை தவிர்ப்பதற்காக இத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 32,591 தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இதையொட்டி வடக்கு, மத்திய, தெற்கு சென்னை பகுதிகளுக்கு 3 ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வட சென்னையில் 9,956 மாணவர்களும், மத்திய சென்னையில் 13,052 மாணவர்களும், தென் சென்னையில் 9,583 மாணவர்களும் பயன்பெறுவர். இவர்கள் தூய்மை, மிகவும் பாதுகாப்பான முறையில் உணவை கொண்டு செல்லுதல், போதிய அளவில் உணவு, சரியான நேரத்தில் விநியோகம், தரமான உணவு போன்றவற்றை உறுதி செய்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 14 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் டெண்டர் மூலம் தேர்வாக்கும் ஒப்பந்ததாரர்கள் 40 சமையல் அறைகளை பராமரிக்க நேரிடும். FSSAI வழிமுறைகளின் படி உரிய முறையில் செயல்பட வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கும் ஒரு பள்ளிக்கு 3,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் அவர்களின் ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதா என்றும், அந்தந்த பள்ளிகளில் தயாரித்து மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பரிமாறப்படும் காலை உணவை தயாரித்து வழங்கும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. இதற்காக தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலன்களுக்கு எதிரான திமுக அரசின் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கான காலை உணவை இப்போதும் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மையப்படுத்தப்பட்ட சமையல் அறைகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்து வழங்குகின்றனர். அதனால் குழந்தைகளுக்கு ஓரளவு தாமதமின்றி மாணவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் சத்துணவு தயாரிக்கப்படுவதை போல பள்ளிகளிலேயே காலை உணவையும் தயாரித்து வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும். அதற்கு மாறாக இந்த பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். சென்னையில் 356 பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. அவை மொத்தம் 35 மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதன்படி சராசரியாக 11 பள்ளிகளுக்கு ஒரு இடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டால் அதை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்க குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். அதனால் குழந்தைகளுக்கு சரியான நேரத்திலும் சூடாகவும் உணவு கிடைக்காத நிலை உருவாகும். இது காலை உணவு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்துவிடும். காலை உணவை தயாரிக்கும் பணியை தனியாரிடம் வழங்க கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை மாநகராட்சி முடிவு செய்த போதும் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து இந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏற்கனவே கைவிடப்பட்ட ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி அவசரமாக செயல்படுத்த துடிப்பதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. காலை உணவு திட்டத்தின் நோக்கமே மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சூடான உணவு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதி செய்யும் வகையில் காலை உணவு தயாரிப்பை தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கைவிட வேண்டும். மாறாக அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.